கொடுப்பீங்களா? கொடுப்பீங்களா? பிள்ளைங்களுக்கு தீங்கு நினைக்கக்கூடிய அப்பா அம்மாக்கள் இங்கே யாராவது இருக்கிறீங்களா? யாராவது இருக்கிறீங்களா? பிள்ளைகளுக்காக நீங்க எவ்வளோ உழைக்கிறீங்க, எவ்வளோ ஓடுறீங்க. வேர்வை மட்டுமா நீங்க சிந்துறீங்க? ரத்தம் கூட சிந்துறீங்களே. எத்தனை பேர்ட்ட நீங்க போய் பிச்சை கேட்குறீங்க, எத்தனை பேர்ட்ட நீங்க கெஞ்சி இருப்பீங்க உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக. எந்த அளவுக்கு உங்க பிள்ளைங்க மேல நீங்க பாசமா இருக்கிறீங்க. ஆனா அப்படி பாசமாக அன்பாக பிள்ளைகள் மீது இருக்கக்கூடிய பெற்றோர்களை பார்த்து பைபிள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? தீயவனாகிய நீயே, யூ ஈவில் டூவர்ஸ், தீயவனாகிய நீயே. அதாவது பிள்ளை மீனை கேட்டால் மீனுக்காக உழைக்கக்கூடிய அப்பாவை பார்த்து பைபிள் சொல்லுது தீயவன். பிள்ளை முட்டையை கேட்டா முட்டைக்காக உழைக்கக்கூடிய அம்மாவை பார்த்து பைபிள் சொல்லுது தீயவள். ஏன் ஃபாதர், நாங்க நல்லது தானே பண்ணுதோம் ஃபாதர். அப்பா அம்மா நீ நல்லது தான் பண்ற. ஆனா பைபிள் ஏன் தெரியுமா அந்த தீயவன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுது? இவருடைய நன்மைத்தனத்திற்கு முன்பாக உன்னுடைய நன்மைத்தனம் ஒண்ணுமே கிடையாது. தீயவனா இருந்துகிட்டு நீயே உன் பிள்ளைக்கு நன்மை செய்ய தெரிஞ்சிச்சு அப்படின்னா, கொஞ்சம் கூட தீமை இல்லாத இந்த அப்பா உனக்கு எவ்வளவு நன்மை செய்வார். நீ எவ்வளவு நல்லா வாழணும் இவர் ஆசைப்படுவார். சுயநலத்தோடு, விருப்பு வெறுப்போடு, பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீயே உன் பிள்ளைக்கு நன்மை செய்யணும்னு உணர்வு இருக்குது அப்படின்னா, சுயநலம் இல்லாமல் அன்பே உருவான, பொறுமை உருவான, எவ்வளோ பாசமான ஆண்டவர் உனக்கு எவ்வளோ நன்மை செய்வார், எவ்வளோ நன்மை செய்வார். உன் கண்ணில் கண்ணீர் வடவர் விடமாட்டார். பிள்ளை உன்னை பிச்சை எடுக்க விடவே மாட்டார். வாழ்க்கைக்காக நீ யார் முன்னாடியும் தலை குனிந்து நிற்க இவர் விட மாட்டார். ஏன் தெரியுமா? அது இவருக்கு தலை குனிவு. பிள்ளைங்க நம்ம தலை குனிஞ்சு நின்னோம் அப்படின்னா இவருக்கு தலை குனிவு. அப்போ இன்னைக்கு ஏன் நம்ம தலை குனிஞ்சு நிற்கிறோம்? அப்போ யாருக்காக நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? அதில் ஒரு கேள்வி இருக்குதே. அலைக்கழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் பிள்ளைகளே, அலைக்கழிக்கப்பட்டு. எங்கேயாவது ஏதாவது கிடைக்காதா? எங்கேயாவது போனால் ஏதாவது கிடைக்காதா? எத்தனை மனுஷங்கிட்ட முன்னாடி போய் நின்று கெஞ்சி நிற்கிறோம். இந்த ஃபாதர் ஏதாவது செய்ய மாட்டாங்களா? இவங்க ஏதாவது செய்ய மாட்டாங்களா? ஒரு ஆறுதலான வார்த்தை இவங்க தரமாட்டாங்களா? இப்படி மனுஷங்க பின்னாடி ஓடி ஓடி ஓடி, அல்லது இடங்களுக்கு பின்னாடி ஓடி ஓடி, இந்த வாரம் இந்த இடம், அடுத்த வாரம் வேற இடம், அதுக்கு அடுத்த வாரம் வேற இடம், இப்படி அலைஞ்சு அலைஞ்சு அலைக்கழிக்கப்பட்டு போய் கொண்டிருக்கின்றோமே.